சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி சில காயின்ஸுங்க வீடியோவில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், சேலுக்கு தான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஃபோன் பண்ணி எந்த காயின்ஸையும் எனக்கு கேட்டு வாங்கிக்கலாங்க சார். சார் இது ஸ்ரீலங்கா காயினு. கிரிக்கெட் ஞாபகமாக இந்த காயின்ஸு அடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பீஸு இன்னைக்கு வந்திருக்குது. உங்கள் கலெக்ஷனுக்கு இந்த காயின் வேணுமாங்க வாங்கிக்கலாம். அப்புறமா 1/4 ருபீஸு, 1/4 ருபீஸு. இது ஆப் சில்வரு. வெள்ளி காயின்ஸு கலெக்ஷன் பண்ணி சேர்த்துறவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க சார். காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போல்லாம் ரேர் காயின்ஸ் இங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ரேர் காயின்ஸை டெய்லி கிடைச்சேன்னா டெய்லி வீடியோ போட்டுருவேன். ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி வீடியோ போடுறதுனால 2-3 நாளாக கூட ஆயிடுது இப்போல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இது 1943 1/4 ருபீஸு. இது ஒரு பீஸ் இருக்குது. இந்த கிரிக்கெட் காயினும் இப்போ காட்டிட்டேன் நான். இது மொத்தம் அப்புறமா இது 1/4 ருபீஸு 1945. இது ஒரு பீஸு. மொத்தம் இது இதுவும் 1/4 ருபீஸு சில்வர், ஆப் சில்வர் காயினு 1945. 44 5 நான் காட்டிட்டேன். இந்த காயின் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உங்கள் கலெக்ஷனுக்கு வேணும்னா வாங்கிக்கலாங்க சார். இது ஒரு பீஸு. அதுக்கப்புறம் சார் 1940 இது 1/4 ருபீஸு. இது ஜார்ஜ் 6 6வது மன்னர். 6வது தானே பார்த்துடலாம். ஜார்ஜ் 6 சார். காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்கள் கலெக்ஷன் வேணுமா வாங்கிக்கலாம். இதில் மொத்தம் 1 2 3 4 சில்வர் காயின்ஸு. இந்த கிரிக்கெட் காயின் சேர்த்து மொத்தம் 1000 ரூபா கொடுத்துருக்குறேங்க சார். மொத்தமாக இந்த 5 பீஸு 1000 ரூபா கொடுத்துருக்குறேன். ஒரே லாட்டு தான் இருக்குது. கேட்டு வாங்கிக்கலாங்க சார். அதுக்கப்புறம் இன்னொன்று வெரி ரேரு. இதில் இருந்தது கவரில் எடுத்து பிரிச்சுட்டேன். வெளியே எடுத்து தான் உங்களுக்கு காட்டணும். ஏன்னா அந்தளவுக்கு இது காஸ்ட்லியான காயின். இந்த காயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது சில்வர் காயின். பாருங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்க. எட்ஜில் தான் அந்த எழுத்துங்க இருக்கும். வி பி வி பி பி எழுத்து தெரியுங்களா?
பி, அங்கே வி இருந்தது, பி, அதுக்கு அடுத்தது ஆர், வி, பி, ஆர். இங்கே தெரியுதுங்களா? 6 எழுத்து, 6 எழுத்து தெரியுது. அதுக்கு அடுத்தது வி, ஃபர்ஸ்ட் வி, 6, இந்த பி கூட கரெக்டாக காட்டிடுறாங்க. இது பி எழுத்து. எட்ஜில் தான் இது ரீடிட் எட்ஜு, அதில் வந்து இந்த எழுத்துங்க இருக்குது. இது ஒரிஜினல் காயின்ஸ் தான். பலராம வர்மா கேரளா சமஸ்தான காயின். வெரி வெரி ரேரு. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். காயின்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ஆஃபர் பீஸு, ஏன்னா கடைசி மன்னர் காயின்ஸு. மிஸ் பண்ணாதீங்க, ஒரே பீஸ் தான் இருக்குது. இது வெரி வெரி ரேரு. இந்த காயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாங்க சார். ஏன்னா நீங்கள் இந்த காயின் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன ரேட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இந்த காயின். உங்களுக்கு எழுத்து எஜ்ஜுக்கிட்ட எழுத்து கூட நான் காட்டிக்கிட்டேன். வி தெரியுதுங்களா? வி எடுத்து உங்களுக்கு கிளியரா அது கூட காட்டிட்டு பி. அடுத்தது இந்த இடத்துல ஆர். பார்த்தீங்க, ஆர் தெரியுதுங்களா? காயின் ஒரே பீஸ் தான் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இது வெரி வெரி ரேரு. நீங்கள் செக் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ரேட் பேசலாங்க சார். இது நான் ப்ரைஸ் கொடுத்துருக்குறேன், 8500 கொடுத்துருக்குறேன். எவ்வளோ? 8500 கொடுத்துருக்குறேன். இந்த காயின் வேணுன்றவங்க கலெக்ஷன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சார். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் காயின், வெரி வெரி ரேர் காயின். ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாங்கிக்கலாங்க சார். இது அந்தளவுக்கு டிமாண்டான காயின். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு 8500 10,000 மட்டும் ரேட்டு போட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் காயின். கண்டிஷன் நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டு. சில்வர் காயின்ஸில் இது வெரி வெரி ரேரு. பலராம வர்மா எழுத்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணிவிட்டு இது அந்த அளவுக்கு ரேட்டு போகுதான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க சார். இது சில்வர் காயின்ஸ் சார். ஒரே பீஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்றேன். கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.